எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜய். பிக்சல்ஸமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ண ஐஃபோன் 16e பற்றின ஒரு 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 தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் ஏன் இந்த டெசிஷன்ஸ் எடுத்தாங்கங்கிற மாதிரி சில கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் என்ன கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான். லைக் நமக்கு ஒன்றும் ஒரு லான்ச் மாதிரி வைக்கல. சரி, டைம் வேஸ்ட் பண்ணண்டா, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஐஃபோன் 16e நம்ம இவ்வளோ நாள் அது ஐஃபோன் SE 4 வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் 16eன்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு 12 மினிட் ஒரு 12 to 15 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 மினிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு 12 மினிட் யூடியூப் வீடியோவாக ஆப்பிள் அவங்க யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஐஃபோன் 16e ஒரு லான்ச் பண்ணுறோன்ட்டு. இது February 19 லான்ச் பண்ணுறாங்க. February 16, அதாவது இந்த வீக் ஸ்டார்டிங்கில் டிம் குக் இந்த மாதிரி நாங்கள் ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம், வெல்கம் டு தி ஆப்பிள் ஃபேமிலி மாதிரி ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நான் கூட என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, மேபி வேறு ஏதாவது புது ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோன் தான். ஃபோன் வர்றதுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சது. பட் வேறு ஏதோ புதுசாக ஏதோ வரப்போகுதுன்னு நினச்சோம். ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே வரலாம். ஐஃபோன் 16e நமக்கு இது பேசிக்கலாக ஒரு ஐஃபோன் 15 மாதிரின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஹைப்ரிட் பார்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஒரு ஐஃபோன் 15 மாதிரி ஐஃபோன் 14 டிஸ்பிளேவை வச்சு ஐஃபோன் 15ஓட சேம் பாடி, அதாவது 6.1 இன்ச்சில் அதே சேம் பாடி, 14ஓட அதே டிஸ்பிளே வச்சு ஆக்ஷன் பட்டன் கொடுத்து ஒரு ஐஃபோன் சிங்கிள் கேமராவில் கொடுத்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த ஐஃபோன் 16e. இதில் நான் அப்போதே சொன்ன மாதிரி ஒரு 6.1 இன்ச் சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே, அதாவது ஒரு OLED பேனல். இந்த OLED பேனல் அதே ரெசல்யூஷன், எல்லாமே அதே கதை தான். 6.1 இன்ச் OLED பேனல். ஆனால் டைனமிக் ஐலண்ட் எல்லாம் நாட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்ச் நம்ம லாஸ்ட்டாக இப்போ பார்த்தோம் ஐஃபோன் 14ல். 14 ப்ளஸ் 14 ப்ரோவில் நமக்கு டைனமிக் ஐலண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த 14லே நாட்ச் செத்து போகுன்னு நினச்சா அது 16e வந்துருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, 14ஓட பார்ட்ஸ் இன்னும் மீதி இருந்திருக்கு, டிஸ்பிளே பார்ட்ஸ், அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பற்றிலாம் எதுவும் பெருசாக சொல்லிக்கல. ஸோ இது ஒரு 60 Hz டிஸ்பிளேவாக தான் இருக்கும். ஏன்னா 16லே 120லாம் கொடுக்கல. ஸோ 16eலேயும் 60 Hz தான். ஸோ இது கூட எக்ஸ்பெக்டட் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு 6.1 இன்ச் டிஸ்பிளேங்கும்போது நமக்கு ஒரு சைஸ், ஃபோன் சைஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் 3 கேமரா இல்லாமல் ஒரு கேமராவாக இருக்கும். ஒரு சிங்கிள் கேமராங்கும்போது இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2-in-1 கேமராவாக சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம பேசலாம். இது ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா. ஸோ பேசிக்கலாக நம்ம ஐஃபோன் 15 ப்ரோ, அதுக்கப்புறம் 16 இதெல்லாம் பார்த்தது தான். அந்த சிங்கிள் கேமரா வச்சு 2x கிராப் பண்ணுறாங்க. இதுதாங்க பேசிக்காக ஐஃபோன் 16eயோட ரியர் கேமரா செட்டப். ஃப்ரண்ட் கேமராவில் நமக்கு ஃபேஸ் ஐடி எல்லாமே இருக்குது. அந்த ஃபேஸ் ஐடி செட்டப் எல்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி டைனமிக் ஐலண்டாக இல்லாமல் ஒரு நாட்சாக கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஐஃபோன் 14ல் பார்த்த மாதிரி. ஸோ இந்த நாட்சில் ஃபேஸ் ஐடி எல்லாமே இருக்குது. கேமரா நம்ம ஐஃபோன் 16ஓட ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேமராஸ் நமக்கு ஐஃபோன் SEலேயும் சரி, தென் லைக் பேஸ் மாடல் இந்த 13, 14, 15 இந்த மாதிரி இதுலேயும் கேமராஸ் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். நம்ம ஈவன் இப்போ நமக்கு ஐஃபோன் 13 லான்ச் ஆன ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஐஃபோன் SE வந்தது. அதுலேயுமே கேமராஸ் நல்லா தான் இருந்தது. ஸோ ஐஃபோன் நம்ம ரொம்ப கேமரா குவாலிட்டி கம்மியாக இருக்குங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு நல்ல சாலிடான ஒரு 8 or 9 out of 10 கேமரா தான் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் அந்தளவுக்கு தான் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் அந்த 48 மெகா பிக்சல் ரெசல்யூஷனால் கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் லாஸ்ட் டைம் நமக்கு SE3லாம் இது நான் SE3 கூட ரொம்ப கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா அதோட சக்ஸஸருங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் அதுக்கும் ஒரு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனருங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை நான் கடைசியாக பேசுகிறேன். என்னென்னா SE3க்கு நமக்கு நைட் மோட்லாம் எதுவும் இல்லை.
பட் வந்து இதில் நைட் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமரா அதாவது எவ்வளோ நாள் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு பட்ஜெட் ஃபோனுங்கிறதுனால. பட் பட்ஜெட் பற்றியும் நம்ம பேசலாம், எல்லாமே கடைசியாக நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம். அண்ட் இந்த கேமராவில் நைட் மோட் இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா நம்ம பேசிட்டோம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா A18. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். ஏன்னா வந்து நமக்கு ஆக்சுவலி லாஸ்ட் இயரே வந்து வந்திருக்கணும் ஐஃபோன் SE 4ன்னு. நமக்கு ஐஃபோன் SEலலாம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரோ மாடலில் இருக்க சிப் செட்டு, அதாவது நமக்கு வந்து ஐஃபோன் 11 ப்ரோவில் 11 ப்ரோலலாம் வந்து A13 பயானிக் இருந்தது, அது அப்படியே SE 2க்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 13 ப்ரோவில் A15 பயானிக் இருந்தது, அது அப்படியே SE 3க்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து நான் கூட நம்ம ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், ஒருவேளை A17 பயானிக் வந்து இதுக்கு வருமோ அப்படின்ட்டு SE 4க்கு. பட் அது ஒரு வருஷம் தள்ளிடுச்சு. இந்த வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா A18 தான் வரும். A18 ப்ரோ இங்கே கொடுத்துட்டாங்கன்னா 16க்கு வேல்யூ இல்லாமல் போயிடல. ஸோ A18 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி A18 தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். A18 அண்ட் ப்ளஸ் ஆப்பிள் வந்து C1 மாடம்னு ஒன்று புதுசாக இன்ட்ரோ பண்ணுறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, பேசிக்கலாக இது ஒரு 5G மாடம். நமக்கு இவ்வளோ நாள் ஐஃபோன்ஸில் வந்து ஒரு குவால்காமோட 5G மாடம் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ வந்து ஆப்பிளோட அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி சிந்தசைஸ் பண்ணுற ஒரு 5G மாடம் கொண்டு வர்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் பேட்டரி எஃபிஷியண்ட்டாக இருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆப்பிளோட ப்ராசஸர் லைனப்ஸு, அவங்க மேக்கில் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வந்துருக்கோம். அதில் வந்து பேட்டரி எஃபிஷியன்சிங்கிறது ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாடம்னால நமக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கலாம்ங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாடம் அப்படியே வந்து இது வந்து நமக்கு 16 ப்ரோ 16 இதுலேயும் சொல்லலை. ஸோ இது அப்படியே வந்து 17க்கு வரும். அண்ட் அவங்க மேபி வந்து C2 C3ன்னு வருஷமாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. லைக் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணி புது மாடம்ஸாக கொண்டு வருவாங்களா, இல்லை ஒரு மாடம்லே ஒரு 2 வருஷம் ஸ்டிக் பண்ணியிருப்பாங்களா, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். சரி, அதை விட்டுடலாம். பட் C1 மாடம்ங்கிறது இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து A18 பற்றி பேசிட்டோம், கேமரா பற்றி பேசிட்டோம். பில் குவாலிட்டி பற்றி அவங்க ரொம்ப எதுவும் பெருசாக சொல்லிக்கல. 2 கலர்ஸ் தான் இருக்குது, பிளாக்கு ஒயிட், ஒரு மேட் ஒயிட் பிளாக்குன்னாங்க. ரெண்டும் வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓகே, பில் குவாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்ச அதே நமக்கு அலுமினியம் ஃப்ரேம், பேக்கில் வந்து கிளாஸ், அதே கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் இதுவாக தான் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 16 சீரிஸ் ஃபோனாக இருந்தாலும் இதில் வந்து கேமரா கண்ட்ரோல் பட்டன் இல்லை. இது வந்து லைக் லிட்டரலாக நமக்கு இந்த 15 ப்ரோவோட பிளேஸ்மெண்ட்ஸ் மாதிரி தான். சைடில் பவர் பட்டனு, இங்கே வந்து வால்யூம் ராக்கர்ஸ், ஆக்ஷன் பட்டன் இதுதான் இருக்குது. பட் இதில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸில் வந்து இந்த கேமரா கண்ட்ரோல் மூலமாகவே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஆஸ் அ 15 ப்ரோ யூசர் இதுக்கும் விஷுவல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கலாமே, இதுவும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டில் தான் இருக்குது, இது சப்போர்ட்டட் ஃபோன் தான் இதுவும், இதுக்கும் விஷுவல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கலாமே இந்த ஆக்ஷன் பட்டன் வச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ ஓகே, இதை விட்டுடலாம். அண்ட் இந்த ஃபோன் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்கிறாங்க. பட் மேக்ஸேஃப் பற்றி எதுவும் சொல்ல. இந்த ஈவெண்ட் நடந்த அடுத்த நாள் நான் காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன், எனக்கு டீப் பிராண்ட்லேருந்து மெயில் வந்துருந்தது. லைக் ஆப்பிள் அதை மிஸ் பண்ணியிருக்கலாம், நாங்கள் மிஸ் பண்ணல, எங்கள் கேசஸில் லைக் மேக்ஸேஃப் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டீப் பிராண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஓகே, அதை விடலாம். அடுத்து வந்து இந்த ஃபோனில் வேறு என்ன யூனிக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் SEல லைட்னிங் போட்டிருந்தது, இல்லை USB கொடுத்துட்டாங்க. அது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு 15லேருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க யூரோப்பியன் யூனியனால். வேறு எதுவும் இந்த ஃபோன் வந்து ஸ்டாண்டலோன் லைக் ஸ்டாண்ட் அவுட்டிங் ஃபீச்சர்ஸாக இருக்குது இப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லைங்க. இது வந்து எதுவும் அல்ட்ரா வைட் கேமரா இல்லை, சிங்கிள் கேமரா தான், 120 Hz டிஸ்பிளே இல்லை, இது ஒரு A18 ப்ராசஸர் தான். நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணிட்டோம், ப்ரைஸ் தவிர. ப்ரைஸ் வந்து இது வந்து ஆக்சுவலி 8GB ரேமில் வரலான்னு நினைக்கிறேன். அண்ட் பேட்ரி பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஃபோன் 11 விட இன்னும் பெட்டராக இருக்கும். அவங்க கம்பேர் பண்ணுறதுல ஐஃபோன் 11, 12 மினி, அதுக்கப்புறம் SE3 இந்த 4 மாடல்ஸு தான் கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க 13க்கு கூட வரல. ஸோ வந்து
நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒரு ஒரு ஐஃபோன் 13 அளவுக்கு தான் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒரு 13, 14 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பேட்டரி நின்றுச்சுன்னா சாலிடாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு முன்னாடிலாம் வந்து இந்த SE3 SE2 இதுலலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து அந்த ஃபோனோட மேஜர் நெகட்டிவே பேட்டரி லைஃப் தான். ஸோ இதில் ஓரளவுக்கு சாலிடாக இருந்ததுன்னா இது பேட்டரிக்குங்கிற பிரச்சனை இல்லாத ஒரு ஃபோனாக இருக்கும். பட் ப்ரைஸிங்கில் வந்து இப்போ பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த ஃபோன் நான் அப்போதே சொன்ன மாதிரி 8GB, ஏன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 128, 256, 512 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் போகுது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 60,000 ரூபா. 256 போனீங்கன்னா 70,000, 512க்கு வந்து அதை விட அதிகமான ரேட். ஸோ 60,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் என்ன இருக்குன்னு யோசிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ நாள் நம்ம வந்து ஐஃபோன் 15 வந்து ஒரு 60,000 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு பார்க்குறோம். இப்போ கூட ஐஃபோன் 16 நான் பேசுகிறது பிராண்ட் நியூ, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஐஃபோன் 16 60,000 ரூபா 62,000 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது. ஒரு 65க்குள்ளே நமக்கு கிடைச்சிருது. அந்த கேஸில் இந்த ஐஃபோன் 16e வந்து எதுக்கு, இது எங்கே பிளேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஒரு 45,000க்கு வந்துருந்தா கண்ணை மூடிட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு A18 ப்ராசஸர், சிங்கிள் கேமரானாலும் அந்த கேமரா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நல்ல நீட்டான டிஸ்பிளே, ஓரளவுக்கு காம்பேக்ட் சைஸ் ஃபோன், ஒரு 45,000 ரூபா அப்படின்னா கண்ணை மூடிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். 60,000 ரூபா இந்தியன் ப்ரைஸ், $599. யூஎஸ்லேயுமே எனக்கு தெரிஞ்சது வந்து அவ்வளோ வேல்யூ ஃபார் மணின்னு இல்லை. ஆப்பிள் வந்து டிம் குக் வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன சொன்னார்னா, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை நாங்கள் இன்னும் நிறைய பேர் கொடுக்க போகிறோம், அதனால் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர்றோம், ஐஃபோன் 16 அப்படிங்கிறாரு. என்ன இது நியாயமா? எனக்கு தெரிஞ்சு இது டோட்டலி அவுட் ஆஃப் வேல்யூ மாதிரி தெரியுது எனக்கு இந்த ப்ராடக்டை. இதுதான் வந்து என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் ப்ரைஸ் பார்த்தோன்னே. ஸோ எனக்கு வந்து அந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சுத்தமாக வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து செட் ஆகலை, வர்த்தா இல்லை, புரியலை, நிறைய இது இருக்குது. அண்ட் நான் வந்து இன்னொரு இது சொல்லணும்னதால, அதாவது இதை SE4ன்னு சொல்லியிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும், ஒரு 2-3 வருஷம் இருக்குங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பட் இவங்க வந்து 16 ஃபேமிலியில் நாங்கள் இதை கொண்டு வர்றோம், 16E அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து வருஷம் வருமா? ஐஃபோன் 17E, 18E, 19E அப்படின்னு வருமா? அப்படி வந்ததுன்னா இப்போது 60,000 ரூபாய்க்கு ஃபோனை வாங்கிட்டு ஒரு 6 மாதத்தில் வந்து அடுத்து 17E வருதுன்னா எனக்கு வந்து இதுவுமே புரியல. அப்போ இது இருக்குன்னா எதுக்கு வந்து 16 and 16+ பார்க்கணும்? ஒருவேளை வந்து இது 17க்கு வருதுன்னா இதை 17ஆக வச்சுட்டு 17+ தான் வந்து நமக்கு லைக், நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 16 லைன்ல எடுத்துக்கலாம். 16E இருக்குது, 16, 16+ இருக்குது, 3 மாடல் இருக்குது. 17ல் எப்படி இருக்கும்? 17E, 17, 17+ன்னு வச்சுக்கலாம். ஆனால் 17ம் 17Eயும் ஒரே சைஸு, 17ம் 17+ம் பேசிக்கலாக எல்லாமே ஸ்பெக் வைஸ் சேமு, டிஸ்பிளே அண்ட் பேட்டரி தவிர, சைஸ் தவிர. ஸோ இதுலேயே காம்ப்ளிகேஷன்ஸ் வருது ஃபஸ்ட்டு. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் கம்மி பண்ணணும்னா அந்த மிடில் இருக்க 17 அவங்க தூக்கிட்டாங்கன்னா, அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் வந்து ஒரு சிங்கிள் கேமரா ஃபோன், 60 Hz டிஸ்பிளே, இதெல்லாம் வந்து 60,000 ரூபாய்க்கு அப்போ வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி, லைக் அதை வந்து பீப்புள் ஏற்றுக்குவாங்களாங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் இருக்குது இந்த ஐஃபோன் 16 பற்றி. அவங்க SE4னே நீட்டாக லான்ச் பண்ணிட்டு ஒரு 50,000க்கு ப்ரைஸ், ஒரு 10,000 கம்மி பண்ணியிருந்தா கூட நமக்கு வந்து ஒரு ஐஃபோன் SE2 ஒரு ஐஃபோன் 16க்கு 30,000 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்பயுமே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000க்கே வந்து 16லாம் கிடைக்குது, 70, 65. அட்மோஸ்ட் ரேட் ஒரு ரொம்ப கம்மியாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 60 to 65,000லே வந்து நிறைய பேர் வந்து ஆஃபர்ஸில் எடுக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தில். அப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஒரு ஸ்டாண்ட் அவுட்டிங்கான ஃபீச்சரில், ஒரு கலர் கூட ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கலர் இல்லை, ஒரு ப்ராடக்ட் ரேட் இல்லை. நான் வந்து ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்பாக்ஸ் தெரப்பியில் வந்து டெமோ மாடல்ஸ் காட்டினாங்க. நான் கூட ஒரு ப்ராடக்ட் ரேட் வந்துரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ப்ராடக்ட் ரேட் ஐஃபோன் பார்த்து நம்ம எவ்வளோ நாள் ஆச்சு? ஐஃபோன் 14ல் பார்த்தது நம்ம.
இன்னும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு ஐஃபோன் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கேள்விகள் தான், நிறைய கேள்விகள் இருக்கு. ஆப்பிள் வந்து ஒரு ஃபோன் கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்களா, இல்லை இதுதான் உங்கள் பிஸ்னஸ் பிளானா 17 18 கொண்டு போகிறதுக்கு, தெரியவில்லை என்னவென்று. பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.